குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி பாரம்பரிய விவசாயம், பாரம்பரிய உணவு, முன்னோர்கள் வாழ்ந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஏன் இயற்கையை விட்டு எல்லாருமே செயற்கைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே பணம் சீக்கிரமாக சம்பாதிக்கணும், எல்லாமே சீக்கிரமாக வளர்ந்துடணும். அந்த காலத்தில் 3 போகம், இப்போ 2 போகம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா எல்லா கெமிக்கல் டிபெண்டன்சி எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. எந்தெந்த வழியில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டலாக மாற்ற முடியுமோ அத்தனையும் டிஜிட்டலாக மாற்றுறாங்க. மக்கள் சோம்பேறித்தனமாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த கருப்பு கவுனி, ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா, ஜீரக சம்பா, பொன்னி, அதிசய பொன்னி, இன்னும் எக்ஸட்ரா இன்னும் சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் மக்கள் அதை எல்லாத்தையும் பாரம்பரியத்தை விட்டுட்டு இப்போ இயற்கையை விட்டு செயற்கை மாறுறதுனால, இயற்கை என்பது பஞ்சபூதங்கள், நீர், நிலம், ஆகாயம், பூமி, காற்று. இந்த பஞ்சபூதத்தை யாராலையுமே அழிக்க முடியாது. இந்த பஞ்சபூதம் அண்டத்தில் சராசரத்தில் என்ன இருக்கோ அதே தான் பிண்டத்துலையும் இருக்குது. அந்த பிண்டம்ன்றது தான் நம்மளோட உடம்பு. அண்டத்தில் இருக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்குது. அத்தனையும் வெளியில் இருக்கிற அத்தனை காற்றுலேருந்து, பூமியிலேருந்து, ஆகாயத்துலேருந்து, மண்ணுலேருந்து, சூரியன்லேருந்து, மழையிலேருந்து, நீர்லேருந்து எடுக்கிற சக்தியை வச்சு நம்ம கரெக்டான நம்ம உணவை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நோயின்றி நல்ல முறையில் 100 ஆண்டு வாழலாம், சாகாமல். நொறுங்க தின்றால் 100 வயது. காட் மரிசி மருத்துவமனையிலிருந்து உங்கள் டாக்டர் மணிகண்டன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.